பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ்க்காக ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு அழகான கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சாரு. அதே மாதிரி அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு கிஃப்ட்டை வாங்கி அதை ஒரு அழகான பாக்ஸில் போட்டு அதை அழகாக ஒரு கிஃப்ட் பேப்பரை வாங்கி அதை நல்லா பேக் பண்ணி சர்ப்ரைஸாக அவங்க பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணும் அதை ஆசையாக வாங்கி தன்னோட ரூமுக்கு வேகமாக ஓடி போய் அதில் என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அதே மாதிரி அவள் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஒரு ரிங் இருந்துச்சு. அவள் அதை ஓரமாக வச்சுட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ரிங்கை விட அந்த கிஃப்ட்டை விட அவளுக்கு அந்த கிஃப்ட் பேப்பர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த கிஃப்ட்டை ஓரமாக வச்சுட்டு அந்த கிஃப்ட் பேப்பரை எடுத்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதை அழகாக ஃபோல்ட் பண்ணி அதை பத்திரமா வைக்கணும், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பீரோவில் வந்து பத்திரமா வச்சுட்டா. அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை விட அந்த கிஃப்ட் பேப்பர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதை நான் பத்திரமா பீரோக்குள்ளே வச்சுருக்கிறேன், அந்த கிஃப்ட்டை வந்து நான் வெளியே வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அப்பா, ஐயோயோ அந்த கிஃப்ட்டு எவ்வளோ தெரியுமா, அது டைமண்ட் ரிங், அதோட வேல்யூ தெரியாமல் அதோடைய காஸ்ட் என்னன்னு தெரியாமல் இப்படி நீ வெளியே வச்சுருக்கியே, நான் ஒரு 10 ரூபாய்க்கு கிஃப்ட் பேப்பர் வாங்கினேன், அதை வந்து நீ வந்து பெருசாக பார்த்துட்ருக்க, அந்த ரிங்கை வந்து நீ மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விலையை அவளுக்கு வந்து புரிய வச்சாராம். அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சிச்சான், ஐயோயோ இவ்வளோ காஸ்ட் கொடுத்து நம்ம அப்பா நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த கிஃப்ட்டை நம்ம வேல்யூ பண்ணாமல் ஒரு 10 ரூபா கிஃப்ட் பேப்பரை வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை வந்து உணர்ந்தாலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட கிறிஸ்மஸ் அப்படின்றது யாரை நம்ம வேல்யூ பண்ணணுமோ, யார் இதில் இம்பார்ட்டனோ அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்த உடனே நம்ம நிறையா விஷயங்களை யோசிக்கிறோம். ஸ்டார் கட்டணும், டெக்கரேஷன் பண்ணணும், நியூ ட்ரெஸ் எடுக்கணும், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும், இந்த பார்ட்டி வைக்கணும், அப்படி பண்ணணும் பயங்கரமாக நம்ம வந்து அதெல்லாம் யோசித்து பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவை தான் கொண்டாடிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். யாரை முக்கியத்துவம் படுத்தணுமோ, எப்படி அந்த பொண்ணை எந்த விஷயத்த முக்கியத்துவம் படுத்தணுமோ அதை படுத்தாமல் ஒரு 10 ரூபா ஒன்றுக்கு ஆகாத அந்த கிஃப்ட் பேப்பரை வச்சு அவள் கொண்டாடிட்டு இருந்தா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கூட பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையான கிறிஸ்மஸ் எதுக்காக இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளுடைய மீட்புக்காக வந்தார் அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல், அதை நினச்சி அவருக்கு நன்றி செலுத்தாமல், அவரை ஆராதிக்காமல், மற்ற விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தேவையில்லாத நிறையா விஷயங்களை செஞ்சு இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம். மற்ற விஷயங்கள் செய்கிறதுனால தவறு கிடையாது, ஆனால் அதையே ஃபோக்கஸ் பண்ணி உண்மையாக இயேசுவை வேல்யூ பண்ண நம்ம மறந்துடக்கூடாது. கிறிஸ்மஸ் அப்படின்னா யார் முக்கியம், யார் முதலாவது, அந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து அவரை ஆராதித்து அவர் அந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை புரிஞ்சு அவரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பாவோட நாமம் மகிமை அடையும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள்லாம் செய்துட்டு நம்ம ஏசப்பாவை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த கிறிஸ்மஸில் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்வோம். நிச்சயமாக ஆண்டோட நாமம் மகிமை அடையும். காட் பிளெஸ் யூ ஆல்.